காய் கனியவில்லை, பழம் கிடைக்கவில்லை, பால் பொங்கவில்லை, அப்புறம் வந்து இன்னும் தைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னாலாம் வந்து இப்போ ராமதாஸுக்கோ பிரேமலதா அவங்களுக்கோ என்னதான் ஆப்ஷன் இருக்கு? அவங்க எங்க தான் கரை ஒதுங்குவாங்க? இனிமேல் அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்றதை விட பெரிய கட்சிகள் முடிவு பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். வேண்டாங்கிறத திமுக அதிமுகவும் அதாவதுங்க ஒரு லெவல் மீறி டிமாண்ட் பண்றாங்க. இல்லை லெவல் அவங்க டிமாண்ட் பண்ண மாட்டோம். அது அவங்களோட கட்சி. அவங்க 40 சீட்டு கூட கேட்பாங்க, இல்லை 2 அமைச்சரவை கேட்பாங்க, என்ன வேணால் கேட்பாங்க. இல்லை சீட்டுக்கு இவ்வளவு தரணும், செலவு நீங்கள் பார்த்தணும்லாம் கூட கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா, திராவிட கட்சிகளுக்கு எங்கெங்கே போச்சு உங்கள் தைரியம்? அதான் என்னோட கேள்வி. உங்களை வச்சு அவங்களா, அவங்கள வச்சு இவங்களா? அந்த சீட்டை வந்து நீங்கள் கொடுக்குறது கட்சிக்காரங்கிட்ட செலவு பண்ணி நீங்கள் உங்கள் சின்னத்தை போட்டு ரெட்டலையோ சூரியனோ நிற்கிதுன்னா 100% ஐயா மருத்துவர் பெரிய ராமதாஸ் என்ன சின்னத்தில் நிற்க போகிறாரு எனக்கு தெரியாது. டிஎம்டிக்கு என்ன சின்னத்தில் நிற்பாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். முரசு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து இப்போ 2-3 சின்னம் மாறினாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு இருக்கிற சின்னம் ஒன்று ஒதுக்கலாம், இல்லை ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த சின்னங்களை விட இன்னொருத்தர் ஓபிஎஸ் ஐயா, அவர் என்ன சின்னத்தில் நிற்கும்? இந்த 3 பேரை விடவும் உதயசூரியனும் ரெட்டலையும் பவர்ஃபுல், டேம் பவர்ஃபுல், பிலீவ் இட் ஆர் மீ.